அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 1/9/2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்காங்க. உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பாருங்க. அந்த தசாபுத்தி உங்களுடைய லக்கணத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய தசாபுத்தி அப்படின்னு பாருங்க. அதோட இந்த கோச்சார பலனையும் பொருத்தி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுல இருக்கிற 100% நல்ல பலனை உங்களால பெற முடியும். அதுல என்ன தடை இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அந்த தடையை நீக்கி உங்களால நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைய முடியும். உங்களுடைய தசாபுத்தி காலங்கள்ல திருமணம், வேலை, தொழில், படிப்பு, உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நாங்க பதில் தர காத்திருக்கிறோம். 1/9/2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் மீன ராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன ராசிக்கு கிரக அமர்வுகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராசிநாதனான குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறாங்க. சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருந்து செப்டம்பர் 17க்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 7ஆம் இடத்துல கேது பகவானோட இணைந்த சுக்கிர பகவான் இருக்கிறாரு. சுக்கிரன் இங்க நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இது இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் மீன ராசிக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகளை செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ரிஷப ராசியில அமர்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கும்போது தொழில்ல நீங்க போட்டிருக்கிற எந்த திட்டமா இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் சிறப்பான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரைச்சனி ஓடிட்டு இருக்கிறதுனால தொழில்ல நீங்க எந்த ஒரு திட்டமிடுதல் செஞ்சீங்கனாலுமே கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பில்லாத விஷயமா தான் இருக்கும். தடைகளையும், தாமதத்தையும் குடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலையில பெரிய அளவுல முன்னேற்றம் இந்த மாதம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்ல தான் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கலையும், சிரமத்தையும் தான் குடுக்கும். அதனால வேலை செய்யற இடத்துலயும் சரி, வேலை செய்றவங்களும் சரி, கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல வித்தைக்காரகன் இருக்கிறது சிறப்பா அப்படின்னா, பெரிய சிறப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. கவனமா இருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த மாதம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுல பிரச்சனை இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கின்ற மாணவ, மாணவிகளுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள குடுக்கக்கூடிய மாதமாவும் இது இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் சரியா இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு தனவரவு எப்படி இருக்கும்? குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்? குடும்பத்திற்கு தேவையான தனவரவுகள் இந்த மாதம் கிடைக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பாதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம் தான் அப்படின்னாலும் கூட, இடம் கொடுத்த புதன் பகவான் இருக்கிற இடம் சரியில்ல அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது தான் சிறப்பா இருக்கும். கொஞ்சம் பணம் வரும் வழிகள்ல சிக்கலையும், சிரமத்தையும், தடைகளையும், தாமதத்தையும் குடுக்கும். நீங்க யாரெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ அவர்களால கொஞ்சம் ஏமாற்றத்தை குடுக்கக்கூடிய காலமாவும் இது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அதாவது 8க்கு அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல போய் நீச்ச நிலை பெற்று இருக்கிறதுனாலயும், இடம் கொடுத்தவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத அலைச்சல்களையும், தேவையில்லாத செலவுகளையும், வரன் பார்க்குற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும். அதனால வரன் பார்க்குற விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு. கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. அதிகமான உடல் வலிகளும், உடல் சோர்வுகளும் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும். தேவையில்லாத உடல் வலிகளுக்கு தேவையில்லாத வழி மாத்திரைகள் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதன் மூலமாக சிரமத்தையும், சிக்கலையும் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும். பொதுவாவே இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரியா இருக்கும். மீன ராசியில இருக்கிற பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூரட்டாதி நட்சத்திரம் ராசிநாதனுடைய நட்சத்திரம் தான். அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கனால தேவையில்லாத அலைச்சல்களையும், சிறு தூர பயணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அதனால கொஞ்சம் அலைச்சல மட்டும் குறைச்சுக்கங்க. குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
உத்திரட்டாதி நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதனால தேவையில்லாத விரய செலவுகள் வரக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கிறதுனால, விரை செலவுகள கொஞ்சம் குறைச்சுக்கங்க. அவர் விரை சனியாவும் இருக்கிறதுனால, கொஞ்சம் விரை செலவுகள குறைச்சு சரியான முறையில திட்டமிடுதல் மட்டும் இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேவதி நட்சத்திர அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா ஒரு கிரகம் 6ஆம் இடமான ரணரோக சத்துருஸ்தானத்துல போய் அமருது அப்படின்னாவே, அந்த இடங்கள் கொஞ்சம் சிறப்ப தராது அப்படின்னு சொல்லலாம். வேலை என்ற நல்ல விஷயம் இருந்தாலும் கூட, அந்த வேலையிலயும் வம்பு வழக்குகளையும் கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். அதனால ரேவதி நட்சத்திரத்திற்காரங்களும் இந்த மாதம் கவனமா தான் இருந்துக்கணும். பொதுவாவே ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது. இவர்கள் எந்த தெய்வங்கள வழிபட்டா நல்லா இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால ராகு காலங்கள்ல செவ்வாய்க்கிழமை ராகு காலங்கள்ல மகாலட்சுமிக்கு தீபமேற்றி வழிபடுவது இவர்களுக்கு சிறப்பை தரும். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.